Morning students, நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் WTO. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாரு, இட் ஃபெசிலிட்டேட்ஸ் த implementation, administration and operation of the objectives of the agreement and of the multilateral trade organization. நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா? ஸோ இதோட மெயின் இம்பார்ட்டன்ட் என்னென்னா, இந்த WTOட அக்ரிமெண்ட்ஸில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் என்னென்னவோ அதை ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. சரியா? அதை பர்ஃபெக்டாக அட்மினிஸ்ட்ரேட் பண்ணி ஆப்ரேட் பண்ணுறது ஒன் ஆஃப் த மெயின் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த WTO. அடுத்தது பாரு, செகண்ட் ஒன், இட் ப்ரொவைட்ஸ் த ஃபோரம் ஃபார் நெகோசியேஷன் அமங் த மெம்பர்ஸ் கன்சர்னிங் தேர் மல்டிலேட்டரல் ட்ரேட் ரிலேஷன்ஸ் இன் மேட்டர்ஸ் ரிலேட்டிங் டு அக்ரிமெண்ட்ஸ். ஃபோரம் அப்படின்னா ஒரு மன்றம் அமைக்கிறது. சரியா? ஒரு பேச்சுவார்த்தை, நெகோசியேஷன்னா. சரியா? ஸோ பிட்வீன் த கண்ட்ரிஸ் ஏதாவது ப்ராப்ளம் அரைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை ஸ்மூத்தாக ஒரு பீஸ் மோடில் வந்து அதோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது. சரியா? பேச்சுவார்த்தை மூலமாக. ஸோ அதுக்காக என்ன ஃபோரம் செட் பண்ணுறாங்க, மன்றம் அமைக்கிறாங்க. ஸோ அது ரிலேட்டடான ஒரு இதை வந்து தீர்வை வந்து கொடுக்கறது. ஸோ அடுத்தது, இட் அட்மினிஸ்ட்ரேட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் ரூல்ஸ் அண்டு ப்ரொசீடர்ஸ் கவர்னிங் த செட்டில்மெண்ட் ஆஃப் டிஸ்பியூட்ஸ். பிட்வீன் த கண்ட்ரி ஏதாவது ப்ராப்ளம் அரைஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அந்த டிஸ்பியூட்ஸ் என்னது, செட்டில்மெண்ட்ஸ் ஆஃப் டிஸ்பியூட்ஸ், அந்த தகராறை பேசி சமாதானப்படுத்துறது. ஸோ அது ரிலேட்டடான என்னென்ன அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது, அதுக்கான என்னென்ன ரூல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறது, என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஃபார்மெட்டை டிசைன் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட், இட் கோஆப்ரேட்ஸ் வித் IMF அண்ட் த வேர்ல்டு பேங்க் அண்ட் இட்ஸ் affiliated agencies with a view to achieving greater coherence in global economic policy making. coherence அப்படிங்கிறது கன்சிஸ்டன்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இட் கோஆப்ரேட்ஸ், WTO ஆல்சோ யாரோடெல்லாம் கோஆப்ரேட் பண்ணியிருக்கு, கோஆப்ரேஷனாக இருக்கணும் அப்படின்னா IMF, வேர்ல்டு பேங்க், அதோட வேர்ல்டு பேங்க் ரூல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, IDA. ஸோ அதுலேயெல்லாம் இருக்கிற அவங்களுடைய மியூச்சுவல் கோஆப்ரேட் பண்ணி கண்ட்ரிஸோடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்காக, எக்கனாமிக் பாலிசிஸை அச்சீவ் பண்ணுறதுக்காக கன்சிஸ்டண்ட்டாக கோஆப்ரேட் பண்ணுறது. ஸோ தீஸ் ஆர் த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த WTO. ஸோ இது அப்படியே ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க பாரு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் WTO ட்ரேட் அக்ரிமெண்ட். ஸோ WTOவில் என்னென்ன அக்ரிமெண்ட்ஸ் இருக்குதோ அதை ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணுறது, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஸோ அடுத்தது, ஃபோரம் ஃபார் ட்ரேட் நெகோசியேஷன்ஸ், ட்ரேட் ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா அதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஒரு ஃபோரமை க்ரியேட் பண்ணுறது. அடுத்தது, ஹேண்ட்லிங் ட்ரேட் டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் த கண்ட்ரி, ட்ரேட் ரிலேட்டடாக நடக்கிற ஃபைட்டை, சண்டை, அதுக்குள்ளே பேசி தீர்த்து வைக்கிறது. அதுக்கான என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ தட் ஸ்டெப்ஸ் ஆல்சோ கிவ் அண்ட் டேக். அடுத்தது, மானிட்டரி நேஷ்னல் ட்ரேட் பாலிசி. ஸோ நேஷ்னல் ட்ரேட் பாலிசி அச்சீவ் பண்ணுறதுக்காக என்னென்ன டெசிஷன் எடுக்கணுமோ அதை மானிட்டர் பண்ணுறது. அடுத்தது, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அண்ட் ட்ரைனிங் ஃபார் டெவலப்பிங் கண்ட்ரிஸ். ஸோ அந்த மெம்பர் கண்ட்ரிஸ், எஸ்பெஷலி டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு தேவையான டெக்னிக்கல் சர்வீசஸ், டெக்னிக்கல் அட்வைசஸை ப்ரொவைட் பண்ணுறது. அடுத்தது, கோஆப்ரேஷன் வித் தேர் அதர் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், அதாவது IMF, வேர்ல்டு பேங்க் இதோட கோஆப்ரேட் பண்ணி எக்கனாமிக் க்ரோத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம், இதுதான் ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பாரு, இது ட்ரேட் பிளாக் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த ட்ரேட் பிளாக் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கண்ட்ரீஸை இப்போ சவுத் இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாம் ஒரு டீமாக பிரிக்கிறாங்க. வெஸ்ட்டுனா வெஸ்ட்டு, யூரோப் கண்ட்ரிஸ்னால் யூரோப், ஏஷியன் கண்ட்ரிஸ்னால் ஏஷியன் கண்ட்ரிஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஜோனாக கண்ட்ரிஸை பிரித்து அதில் பிட்வீன் மெம்பராக மாறி அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் க்ரியேஷனை ட்ரேடில் க்ரியேட் பண்ணுறதா ட்ரேட் பிளாக். ஸோ அக்கார்டிங் டு த ட்ரேட் பிளாக் கண்ட்ரிஸை வந்து நிறைய கிளாஸிஃபிகேஷனாக பிரிச்சிருக்கிறாங்க. அதில் நம்ம கிளாஸில் நம்ம சார்க் கண்ட்ரி, இன்னொன்று ஏஷியன் கண்ட்ரி, அடுத்தது பிரிக்ஸ் கண்ட்ரி, சார்க் கண்ட்ரி, சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன், அடுத்தது ஏஷியன் கண்ட்ரி, அடுத்தது பிரிக்ஸ் கண்ட்ரிஸ். சரியா? ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, சார்க்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1985. அதே போல் ஏஷியன் கண்ட்ரிஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்திங்கன்னா பேங்காக், இதை 1967 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. பிரிக்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஷாங்காய், இதை 2001 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இதை வந்து இப்போ ப்ரீஃபாக பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு கண்ட்ரி பார்த்திங்கன்னா சார்க் கண்ட்ரி.
அதாவது ஏஷியன் கண்ட்ரியில் சவுத் ஜோனில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்த்து அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் கோஆப்ரேஷன் ட்ரேடுக்காக கொண்டு வந்தது தான் சார்க் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாரு, The South Asian Association for Regional Cooperation is an organization of South Asian nations which was established on 8th December. ஸோ இதை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? 8th December 1985. ஃபார் வாட் பர்பஸ் அப்படின்னா ப்ரமோஷன் ஆஃப் எக்கனாமிக் அண்டு சோஷியல் ப்ராக்ரஸ், கல்ச்சுரல் டெவலப்மெண்ட் வித்தின் த சவுத் ஏஷியா ரீஜன் அண்ட் ஆல்சோ ஃபார் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் கோஆப்ரேஷன் வித் அதர் டெவலப்பிங் கண்ட்ரிஸ். ஸோ இதோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மியூச்சுவல் கோஆப்ரேஷனோட அந்தந்த கண்ட்ரிஸினுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட், கல்ச்சுரல் டெவலப்மெண்ட் அண்ட் அதர் கண்ட்ரிஸோடைய மியூச்சுவல் கோஆப்ரேஷனோட இன்க்ளூட் பண்ணுறது. ஸோ இதுதான் மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த சார்க் நேஷன். சரியா? ஸோ சார்க்கில் என்னென்ன நேஷன்ஸ் எல்லாம் மெம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க? பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, மால்தீவ்ஸ், நேபாள், பாகிஸ்தான் அண்ட் ஸ்ரீலங்கா. ஸோ எத்தனை கண்ட்ரிஸ்? பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, மால்தீவ்ஸ், நேபாள், பாகிஸ்தான் அண்ட் ஸ்ரீலங்கா. ஸோ ஆல்ரெடி 7 கண்ட்ரிஸ் இருந்தது. இப்போ லாஸ்ட்டாக வந்து 8 கண்ட்ரியும் ஆப்கானிஸ்தானில் வந்து ஜாயின்ட் ஆயிருக்கு. இன் ஏப்ரல் 2007 ஆப்கானிஸ்தான் பிகம் எயித் மெம்பர். இட்ஸ் 8th மெம்பர். ஸோ இதோட பேசிக் எய்ம் பாரு. பேசிக் எய்ம் ஆஃப் திஸ் ஆர்கனைசேஷன் இஸ் ஆக்சலரேட் த process of economic social development of invest. So to join action agreed areas of cooperation. ஸோ இந்த கண்ட்ரிஸோட சேர்ந்து கோஆப்ரேஷன்னா அந்தந்த கண்ட்ரிஸோட க்ரோத், அதாவது ஆக்சலரேட் குயிக் எக்கனாமிக் க்ரோத்தை வந்து அச்சீவ் பண்ணுறது. ஸோ இந்த சார்க்கோட ஃபஸ்ட்டு இது எங்கே நடந்ததுன்னு பாரு. ஃபர்ஸ்ட் செக்ரட்டேரியட் வாஸ் எஸ்டாப்ளிஷ் இன் காத்மண்டு, நேபாள் ஆன் 16th January 1987. ஓகேவா? ஸோ சார்க்குடைய முதல் மாநாடுன்னு சொல்லுவோம்ல. ஸோ ஃபஸ்ட்டு செக்ரட்டரியேட் மீட்டிங் வந்து நேபாளில் காத்மண்டுன்ற இடத்துல வந்து 16th January 1987 நடந்திருக்கு. த ஃபர்ஸ்ட் சார்க் சம்மிட் வாஸ் ஹெல்ட் அட் டாக்கா இன் 1985. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா காத்மண்டு, ஸோ இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா நேபாளில் காத்மண்டுவில் இருக்குது. சரியா? இந்த மீட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா சார்க் சம்மிட் வாஸ் ஹெல்ட் அட் டாக்கா இன் 1985. சார்க் மீட் வந்து 2 years ஒன்ஸ் வந்து மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ரீசன்ட் மீட்டிங் எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் மீட்ஸ் ஒன்ஸ் 2 years ஸ்ரீலங்காவில் 2008 வந்து இதை நடத்திருக்கு. ஆல்ரெடி இதில் 7 கண்ட்ரிஸ் இருந்துச்சு. 2007 ஆப்கானிஸ்தான் வந்து 8th கண்ட்ரியாக இதோட ஜாயின் பண்ணிச்சு. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 16th January 1807 நேபாளில் காத்மண்டு அப்படிங்கிற இடத்துல. த ஃபர்ஸ்ட் மீட்டிங் எங்கே நடந்தது அப்படின்னா டாக்கா இன் 1985. இது 2 years வந்து இதோட மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ரீசன்ட் மீட்டிங் லாஸ்ட்டாக எங்கே நடந்தது அப்படின்னா ஸ்ரீலங்காவில் 2018. அது வந்து 20th மீட்டிங். சரியா? இது வந்து 20th கவுன்சில். இதோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் பாரு. இதெல்லாம் இதுலேயே வந்திருக்கும் பாரு. இதோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் பாரு. அக்கார்டிங் இதோட மெயின் அப்ஜெக்டிவ் இது எல்லாமே எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 1 ஆஃப் த சாப்டர் ஆஃப் சார்க். சரியா? சார்க்குடைய சாப்டரில் ஆர்டிக்கல் 1 வந்து இதோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் கண்டிப்பாக நோட் பண்ணி வை, இன்டீரியரில் மேபி கேட்கலாம். ஸோ இதோட மெயின் ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் பார் டு ப்ரொமோட் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் ஆஃப் சவுத் ஏஷியா அண்ட் இம்ப்ரூவ் தேர் குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஸோ சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸோடைய அந்த பீப்புளோடைய வெல்ஃபேர் இன்க்ளூட் பண்ணணும். அட் த சேம் டைம் பீப்புளோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணணும். அடுத்தது அந்த கண்ட்ரிஸோட ஆக்சலரேட் எக்கனாமிக் க்ரோத், சோஷியல் ப்ராக்ரஸ் அண்டு கல்ச்சுரல் டெவலப்மெண்ட். ஸோ அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலாக அந்த மெம்பர் கண்ட்ரிஸோட எக்கனாமிக் க்ரோத்து, சோஷியல் ப்ராக்ரஸ், கல்ச்சுரல் டெவலப்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணது. டு ப்ரொமோட் அண்ட் ஸ்ட்ரென்தன் கலெக்டிவ் செல்ஃப் ரிலையன்ஸ் அமங் த கண்ட்ரிஸ் ஆஃப் சவுத் ஏஷியா. ஸோ செல்ஃப் ரிலையன்ஸ் என்னது? தன்னாட்சி அடைதல். அந்த சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ் வந்து அவங்களுடைய இதை வந்து செல்ஃப் சஃபிஷியன்ஸை வந்துட்டு இது பண்ணுறது, அவங்களுக்கு தேவையானது அவங்களே உற்பத்தி பண்ணிக்கிற மாதிரியான ஒரு நிலைமையை டெவலப் பண்ணுறது, செல்ஃப் ரிலையன்ஸை அச்சீவ் பண்ணுறது. ஸோ அதுக்காக கூட்டாக சேர்ந்து முயற்சி எடுக்கிறது. டு கான்ட்ரிபியூட் டு மியூச்சுவல் ட்ரஸ்ட் அண்ட் அசிஸ்டன்ட் இன் டு த
ஒன் அனதர் ப்ராப்ளம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பிட்வீன் கண்ட்ரிஸ்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ட்ரஸ்ட்டு, கோஆப்ரேஷன், இந்த ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதை சால்வ் பண்ணிக்கிறது. ஓகே, ஸோ அண்ட் அப்ரிஷியேஷன் ஆஃப் ஒன் அனதர், ஒரு கண்ட்ரியோட ப்ராப்ளத்தை மற்ற கண்ட்ரிஸோட ப்ராப்ளமாக நினச்சி அரைஸ் பண்ணுறது. ஸோ அதையும் அவங்களோட கண்ட்ரிஸோடைய ப்ராப்ளமாக நினச்சி சால்வ் பண்ண பார்க்குறது. ஸோ அடுத்தது பாரு, டு ப்ரொமோட் ஆக்டிவ் கொலாபரேஷன் அண்ட் மியூச்சுவல் அசிஸ்டன்ஸ் இன் த எக்கனாமிக், சோஷியல், கல்ச்சுரல், டெக்னிக்கல் அண்ட் சயின்டிஃபிக் ஃபீல்ட்ஸ். ஸோ கண்ட்ரிஸ்குள்ளே ஒரு மியூச்சுவல் கொலாபரேஷனை வச்சுக்கிறது, அட் த சேம் டைம் மியூச்சுவல் அசிஸ்டன்டானது ஹெல்ப், எதுலலாம் எக்கனாமிக்கலாக, சோஷியலாக, கல்ச்சுரலாக, டெக்னிக்கல் சப்போர்ட் வேணும்னாலும் கூட, சயின்டிஃபிக்கலாக அவங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னாலும் அந்த தேவையான பெனிஃபிட்ஸை எந்தெந்த கண்ட்ரிஸில் இருக்குதோ அந்த மெம்பர் கண்ட்ரிக்குள்ளே அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது. ஓகேவா? டு ஸ்ட்ரென்த் கோஆப்ரேஷன் வித் அமங் அதர் டெவலப்பிங் கண்ட்ரிஸ், மற்ற கண்ட்ரிஸோடைய ஒரு மியூச்சுவல் கோஆப்ரேஷனோட நடந்துக்கிறது வித்தின், அதாவது மெம்பர் கண்ட்ரிகிட்ட மட்டும் இல்லாமல் அதர் கண்ட்ரி கூடயும் நட்புணர்வோடு இருக்கிறது. டு ஸ்ட்ரென்தன் கோஆப்ரேஷன் அமங் தெம்செல்ஸ் இன் இன்டர்நேஷ்னல் ஃபோரம்ஸ் அண்ட் மேட்டர்ஸ் ஆஃப் காமன் இன்ட்ரெஸ்ட், அந்த கண்ட்ரிக்குள்ளேயே ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபோரம் அப்படின்னது ஒரு மன்றம் மாதிரி அமைச்சு அவங்களே ஒரு காமன் இன்ட்ரெஸ்டோடைய அவங்க என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷனை எடுத்து கோஆப்ரேட்டிவாக அவங்களோட ஸ்ட்ரென்த்தை இன்னும் கொஞ்சம் கோஆப்ரேஷனை மாற்றிக்கிறது. அடுத்தது டு கோஆப்ரேட் வித் இன்டர்நேஷ்னல், ரீஜனல் அண்ட் ஆர்கனைசேஷன் வித் சிமிலர் எய்ம்ஸ் அண்ட் பர்பஸஸ். ஸோ வேறு என்னெல்லாம் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் இருக்குதோ அதோட மியூச்சுவல் கோஆப்ரேஷனை இன்டெக்ரேட் ஆகி இந்த கண்ட்ரிஸோடைய டெவலப்மெண்ட்டுகளுக்காக அந்த கோஆப்ரேஷனை இன்னும் டெவலப் பண்ணுறது. ஸோ தீஸ் ஆர் த மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் சார்க். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் பாரு. ஸோ அப்ஜெக்டிவ்ஸில் இருக்கிறது தான் ஃபங்க்ஷன்ஸ்லேயும் வரும். டு மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சார்க் பாரு. ஸோ மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் என்னது? சார்க். சரியா? ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ் பாரு. அப்ஜெக்டிவ்ஸில் இருக்கிறது தான் மேக்ஸிமம் ஃபங்க்ஷன்ஸ்லேயும் வரும். ஸோ த மெயின் ஃபங்க்ஷன் டு மெயின்டைன்ஸ் த கோஆப்ரேஷன் ஆஃப் த ரீஜன், அந்த ரீஜன் எந்தெந்த கண்ட்ரிஸ் மெம்பராக இருக்கோ அந்த கண்ட்ரிஸுக்குள்ளே மியூச்சுவல் கோஆப்ரேஷனாக இருக்கிறது. ஓகேவா? அடுத்து ப்ரிவென்ஷன் ஆஃப் காமன் ப்ராப்ளம்ஸ் அசோசியேட்டட் வித் த மெம்பர் நேஷன். ப்ரிவென்ஷன் ஆனது தீர்வு காண்றது. ஸோ பிட்வீன் கண்ட்ரிஸ் ஏதாவது மெம்பர் நேஷனுக்குள்ளே ப்ராப்ளம் அரைஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கான சொல்யூஷனை வந்து கொடுக்கறது. என்ஷூரிங் ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் அமங் த மெம்பர் நேஷன்ஸ். ஸோ என்ஷூர்னு என்னது? மேம்படுத்துதல். ஸோ அந்த கண்ட்ரிஸுக்குள்ளே மியூச்சுவல் கோஆப்ரேஷன் எப்போவுமே இருக்கிற மாதிரி டெவலப்மெண்ட் பாலிசிஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. அடுத்தது ரிமூவல் ஆஃப் பாவர்ட்டி த்ரூ வேரியஸ் பேக்கேஜஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ். ஸோ பிட்வீன் மெம்பர் கண்ட்ரிஸ்க்குள்ளே பாவர்ட்டி வந்தாலோ அது அதர்வைஸ் வேறு ஏதாவது நேச்சுரல் கெலாமிட்டிஸ் வந்தாலோ அதை என்ன எப்படி கண்ட்ரோல் பண்ணி இதை ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப்ஸை வந்து வேரியஸ் ப்ரோக்ராம்ஸ் மூலமாகவும் பாலிசிஸ் மூலமாக அரேஞ்ச் பண்ணுது. அடுத்தது ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் இன் த ரீஜன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெரரிசம் வராமல் தடுக்கிறது. ப்ரிவென்ஷன் ஆனது தடுக்கிறது. ஸோ சவுத் ஏஷியா அந்த ரீஜன்னா அந்த மெம்பர் கண்ட்ரிக்குள்ளே அந்த ஜோனுக்குள்ளே இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வராமல் மெயின்டைன் பண்ணுறது. சரியா? ஸோ தீஸ் ஆர் த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சார்க்.